அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகளுள் ஒருவரான சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாள் தான் மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் கூட மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி ரொம்பவே ஆன்மீக சக்தியை கொண்டது. அந்த வகையில் இந்த ஆண்டின் மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வர இருக்கு. அதுவும் இந்த மகா சிவராத்திரி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் 300 ஆண்டுகளுக்கு பின் அரிதான கிரக சேர்க்கைகள்லாம் நிகழ இருக்கு. அதுவும் 8 யோகங்கள் ஒன்றாக மகா சிவராத்திரி நாளில் உருவாகி இருக்கு. அந்த யோகங்களால் 6 ராசிகள் ஜாக்பாட் அடிக்க போகிறாங்க. அது எந்தெந்த ராசி அப்படின்னு சொல்லியும், சிவராத்திரியில் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியும், என்னென்ன யோகங்கள்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருக்கெல்லாம் அந்த சிவபெருமானை பிடிக்குமோ, யாரெல்லாம் சிவராத்திரியில் கண் விழிச்சிருக்க போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ரொம்பவே புனிதமான நாள் தான் மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் கூட மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி ரொம்பவே ஆன்மீக சக்தியை கொண்டது. அந்த வகையில் இந்த ஆண்டின் மகா சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி வருது. அதுவும் இந்த மகா சிவராத்திரி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, 300 ஆண்டுகளுக்கு பின்னாடி வரப்போகிற அரிதான கிரக சேர்க்கைகள்லாம் நிகழ இருக்குது. அதுவும் 8 யோகங்கள் ஒன்றா மகா சிவராத்திரி நாளில் உருவாகி இருக்குது. அதில் புதாத்திய ராஜயோகம், திரிகிரிக ராஜயோகம், லக்ஷ்மி நாராயண ராஜயோகம், சுக்கராதித்ய ராஜயோகம், நவபஞ்ச ராஜயோகம் மட்டும் இல்லாமல் வியதிபத் ராஜயோகம், வாரியன் யோகம், துருவ யோகம் போன்றவையும் உருவாகியிருக்கு. இப்படி 8 யோகங்கள் அரிதாக மகா சிவராத்திரி நாளில் உருவாகிறதால இந்த ஆண்டின் மகா சிவராத்திரி ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்ததாக இருக்க போகுது. இப்படி உருவாகும் 8 யோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்பட்டாலும் கூட 6 ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்க போகுது. இப்போது 300 ஆண்டுகள் கழித்து மகா சிவராத்திரியில் உருவாகும் 8 அரிய யோகங்கள் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ராசி மேஷராசி. மேஷராசிக்காரர்கள் மகா சிவராத்திரியில் நல்ல நிதி வளர்ச்சியை பெறுவாங்க. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள்லாம் வெற்றிகரமாக முடிவடைய போகுது. பல வழிகளிலும் இருந்து பணம் தேடி வரப்போகுது. சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரப்போகுது. முக்கியமாக மிகப்பெரிய சாதனையை புரிய போகிறாங்க. மேலும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. திடீர் பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதோட பொருளாதார நிலை மேம்பட போகுது. மன அழுத்தங்கள் குறைந்து மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும்னு, ஈசனின் அருள் கிடைக்கும்னு நம்பப்படுது. மேலும் தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. பொருளாதாரம் மற்றும் வருமான ரீதியாக இவர்கள் மிகப்பெரிய அளவில் உயரத்தை தொட போகிறாங்க. மேலும் நீண்ட நாட்களாக கடன் தொல்லையிலிருந்து வந்தவங்களுக்கு இந்த சிவராத்திரி முதல் அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மேலும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செஞ்சால் ரெட்டிப்பு பலன்களை உங்களால் பெற முடியும். மேலும் மேஷராசியின் 11வது வீட்டில் 4 கிரகங்களின் சேர்க்கையால் சதுர்கிரக யோகம் உருவாகி இருக்கு. இதனால் இந்த ராசிக்காரர்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க. சிக்கிய பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும். செலவுகள் குறையும். முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்க போகுது. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வணிகர்கள்லாம் நல்ல லாபத்தை பெறுவாங்க. சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கும். பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வேலையில் வெற்றியை பெறுவாங்க. மேலும் அடுத்த ராசி கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் மகா சிவராத்திரியில் உருவாகும் அரிய யோகங்களால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க. புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் முதலீடுகள் நீண்ட கால பலனை இவங்களுக்கு தரக்கூடியதாக அமையும். மேலும் கன்னிராசியின் 6வது வீட்டில் 4 கிரகங்களின் சேர்க்கையால் சதுர்கிரக யோகம் உருவாகியிருக்கு. இதனால் பரம்பரை சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் இவர்களுக்கு தேர்ந்து நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும். புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. இந்த காலத்தில் மேற்கொள்ளும் விஷயங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்ல பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல நிதி ஆதாயம் கிடைக்க போகுது. சமூகத்தில் செல்வாக்கு மிக்க ஒருவரது நட்பு கிடைக்கும். இவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்ந்து உடல் நலம் சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்படுது. தொழில்துறையில் முன்னேற்றம் கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுறதோட வருமானம் அதிகரிக்கும் சாத்தியமும் உண்டாகியிருக்கு. புதிய தொழில் முயற்சிகளை தொடங்கும் வாய்ப்பும் உருவாகலாம்.
மேலும் வியாபாரத்தில் நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மகா சிவராத்திரிங்கிறது மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக கன்னிராசிக்கு அமைய போகுது. இவர்களுக்கு நீண்ட நாட்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் விலக போகுது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு. அரசு வழியில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஆதாயம் பெற போகிறீங்க. போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கைக்கூடி வரப்போகுது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலக போகுது. மேலும் நீங்கள் மனசில் அவ்வப்போது தோன்றும் குழப்பங்களை விலக சிவபெருமானுக்கு கோதுமை கலந்த நைவேத்தியம் படைச்சா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த அதிர்ஷ்டமான ராசி கும்பராசி. இந்த கும்பராசினருக்கு இந்த மகா சிவராத்திரிங்கிறது ரொம்பவே சுபமான நாளாக அமைய போகுது. இவர்களுடைய கர்ம வினைகளில் இருந்து விலகக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. குடும்பத்தில் செல்வ வளம் அதிகரிக்க போகுது. குடும்பத்தினருடைய முழு ஆதரவையும் நீங்கள் பெற போகிறீங்க. சிலருக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கூட கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. நீங்கள் நினைத்த இடத்துல வேலை மாற்றம் கிடைக்கும். நீங்கள் இரவு 4 கால பூஜையில் கலந்துக்கிட்டு ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இந்த மகா சிவராத்திரி என்று உச்சரிக்கிறதால வாழ்க்கையில் எல்லா வளமும் நீங்கள் பெற முடியும். மகா சிவராத்திரியில் உருவாகும் சிறப்பான யோகங்களால் கும்பராசிக்காரர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவ போகுது. திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். மேலும் கும்பராசியின் முதல் வீட்டில் 4 கிரகங்களின் சேர்க்கையால் சதுர்கிரக யோகம் உருவாகி இருக்கு. இதனால் இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவாங்க. பணவரவு அதிகரிக்க போகுது. இவங்களுக்கு பண பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. தொழில் நல்ல முன்னேற்றம் அடைய போகுது. சொந்தமாக தொழில் செய்கிறவங்க நல்ல வளர்ச்சியை காண போகிறாங்க. தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடுகளை செய்யும் வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்க போகுது. புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகி இருக்கு. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகா சிவராத்திரி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக அமையப்போகுது. ஜோதிடர்கள் குறிப்பிட்டபடி அதிர்ஷ்டம் அதிகரித்து புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வியாபார முன்னேற்றம் காணப்படும்னு வெளிநாட்டு வேலை தொடர்பான கனவுகளும் நனவாக போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட உடல் நலத்திலும் முன்னேற்றம் காணப்படலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ராசி விருச்சிக ராசி. மகா சிவராத்திரியில் உருவாகும் அரிய யோகங்களால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள்லாம் வழங்கப்படலாம். நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. மேலும் சிவனின் பரிபூர்ண அருளால் நேர்மறையான பலன்கள் இவர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அடுத்த ராசி மகர ராசி. மகர ராசியின் 2வது வீட்டில் 4 கிரகங்களின் சேர்க்கையால் சதுர்கிரக யோகம் உருவாகி இருக்கு. இதனால் இதுவரை சந்தித்து வந்த பணப்பிரச்சனைகள் இவர்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. நீதிமன்ற வழக்குகளில் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடனால் சந்தித்து வந்த மன அழுத்தம் இவங்களுக்கு குறையக்கூடும். செலவுகளை குறைச்சா வங்கி இருப்பு அதிகரிக்க போகுது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள்லாம் வெற்றிகரமாக முடியும். ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்த்து உடல் நலம் மேம்பட போகுது. தம்பதிகளுக்கிடையே அன்பும் பிணைப்பும் அதிகரிக்க போகுது. நிதி நிலையில் நல்ல உயர்வை காண போகிறாங்க. சிக்கிய பணமெல்லாம் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. வேலை மற்றும் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண போகிறீங்க. மேலும் அடுத்த ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரியில் உருவாகும் சிறப்பான யோகங்களால் தடைப்பட்ட வேலைகள் வெற்றிகரமாக முடிவடைய போகுது. பெற்றோர் மற்றும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல வளர்ச்சியுடன் லாபத்தையும் பெறுவாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றம் பணமழையை தரப்போகுது. பல வழிகளிலும் இருந்து வருமானம் கொட்டுங்கிறதால உங்கள் வங்கி இருப்பு உயரக்கூடும். கூட்டுத் தொழிலில் நிலவி வந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்து லாபம் அதிகரிக்க தொடங்க போகுது. உங்களின் கடின உழைப்பிற்கு உயர்ந்த அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கிறதோட பதவி உயர்வும் கிடைக்க போகுது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது விருப்பத்தை பெற்றோரிடம் தெரிவிக்க இதுவே சரியான தருணங்க. அவர்களின் முழு சம்மதத்தோட உங்கள் காதல் அடுத்த கட்டத்துக்கு செல்லும். மொத்தத்தில் ஈசனின் அருளால் துலாம் ராசியினர் வாழ்க்கையில் அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி சுபிட்சம் உண்டாக போகுது. மேலும் மகா சிவராத்திரி அன்று தவறி கூட செய்யக்கூடாத 8 விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. சிவபெருமான் வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்த நாளாக மகா சிவராத்திரி கருதப்படுது. மேலும் சிவபெருமானை தனக்கு பிடித்த நாளாக அன்னை பார்வதி தேவியிடம் மகா சிவராத்திரியை தெரிவிச்சிருக்கிறது இந்த நாளின் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துக்காட்டுது. இந்த நாளில் பலரும் விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்வாங்க. முடிஞ்சவங்க முழு உபவாசம் இருக்கலாம். முடியாதவங்க ஒருவேளை உணவுடன் விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதம் இருக்கிறவங்க கட்டாயம் சிவபெருமானுடைய மந்திரங்கள், சிவ அஷ்டோத்திரம் மற்றும் சிவதுதிகளை சொல்லி வில்வ இலைகளாலும் பூக்களாலும் அர்ச்சனை செய்யணும். மேலும் மகா சிவராத்திரி சிறப்பே இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறது தான்.
அவ்வாறு இரவு முழுவதும் விழித்திருந்து வழிபாடு செய்ய முடியாதவங்க அர்த்தஜாம பூஜையிலாவது விழிச்சிருந்து வழிபாடு செய்கிறது நல்லது. மேலும் சிவபுராணம் படிக்கிறதும் நமக்கு சிறந்த நல்ல பலன்களை அளிக்கும். அப்படியா மகா சிவராத்திரி அன்று குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் நாம் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகா சிவராத்திரி தினத்தன்று விரதம் இருக்கிறவங்க உணவில் வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்க்கிறத தவிர்த்திடணும். மேலும் அசைவ உணவு, மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்கணும். மேலும் இந்த நாளில் முடிந்தவரை யாரிடமும் பகைமையும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. மேலும் இந்த நாளில் யாரை பற்றியுமே குறை சொல்வதுங்கிற விஷயத்தில் ஈடுபடவே கூடாது. மேலும் மகா சிவராத்திரி அன்று இரவு நேரம் விழித்திருப்பதுங்கிறது வழிபாடு செய்வதற்காக மட்டுமே தானே தவிர, அந்த நேரத்தை நம்ம பொழுதுபோக்குக்காக விரதம்ங்கிற பெயரில் சினிமா போன்றவற்றை பார்ப்பதை தவிர்க்கணும். மேலும் இந்த நாளில் விரதம் மேற்கொள்வதால் உடலை வருத்தக்கூடிய கடுமையான வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாது. வழிபாட்டின் போது கருப்பு நிற ஆடைகளை தவிர்க்கணும். இந்த நாளில் மனசில் தீய எண்ணங்களை முற்றிலுமாக தவிர்த்திடணும். இந்த 8 விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாதுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.